வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: பாதுகாப்புப் படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை 15,37,000க்கும் மேற்பட்டோருக்கு கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடல் கூண்டு மீன் வளர்ப்பு, பாசி வளர்ப்பு மூலம் மீனவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 1000 கோடி ரூபாய் செலவில் தடுப்பணைகள் கட்டப்பட்டு மழைநீர் சேமிக்கப்படுவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக ஆட்சியில் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்புப் படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். குவஹாத்தியில் மத்திய ஆயுத காவல் படையினருக்கான ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர், இத்திட்டத்தின் மூலம் ஆயுத காவல்படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்த சுமார் 28 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றார். ஆயுத காவல் படையினர் தேச நிர்மாணத்தில் துணிச்சல் மற்றும் தியாக உணர்வுடன் பங்காற்றி வருவதாக குறிப்பிட்ட உள்துறை அமைச்சர், இவர்களது பணி சூழலை மேம்படுத்த தமது அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். நன்கொடை அளிக்கும் கலாச்சாரம் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது என்றும் தானம் செய்வதற்கு உச்சவரம்பு ஏதும் இல்லை என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். புனேயில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசி தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள சீரம் இந்தியா நிறுவனத்தின் பணிகளை பாராட்டினார். இந்தியா இதுவரை பிரேசில், பங்களாதேஷ், பூட்டான், மாலத்தீவு உட்பட 12 நாடுகளுக்கு தடுப்பூசி அனுப்பியிருப்பதாகவும் மேலும் பல நாடுகளுக்கு அனுப்பி வைக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுயசார்பு இந்தியா இயக்கம் உள்நாட்டு உற்பத்திக்கு வழிவகுத்திருப்பதுடன் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் தேவையானவற்றையும் உற்பத்தி செய்து வருவதாக திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். கடல் கூண்டு மீன் வளர்ப்பு, பாசி வளர்ப்பு மற்றும் வண்ண மீன் வளர்ப்பு தொழிலை விரிவுபடுத்தி இத்தொழிலில் சுமார் 1 லட்சம் மீனவர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் அமைந்துள்ள மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலையத்தில் பிரதமரின் மீன்வள திட்டப் பணிகளை ஆய்வு செய்த அவர், அங்குள்ள பொரிப்பகத்தில் மீன்குஞ்சுகள் மற்றும் அலங்கார வண்ண மீன்குஞ்சு வளர்ப்பு பணிகளையும் பார்வையிட்டார். மேலும் ஹோவர் கிராப்ட் படகில் சென்று கடல் கூண்டு மீன் வளர்ப்பு பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். பின்னர் மீனவர்களிடம் பேசிய அவர், கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் பிரதமரின் மீன்வள திட்டத்தின் கீழ் பாசி வளர்ப்பில் ஈடுபட்ட ஒரு பெண் அதிக வருமானம் ஈட்டியிருப்பதை சுட்டிக்காட்டினார். கடல் கூண்டு மீன் வளர்ப்பு மற்றும் பாசி வளர்ப்பு திட்டங்கள் மூலம் மீனவர்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டதற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்திருப்பதாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இதுவரை 15,37,000க்கும் மேற்பட்டோருக்கு கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை கூடுதல் செயலாளர் டாக்டர் மனோகர் அக்னானி, நேற்று மட்டும் 27 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 1,46,598 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக கூறினார். தடுப்பூசி தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரபல மருத்துவர்களும் தடுப்பூசி போட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இது தவிர இந்திய தடுப்பூசியை பயன்படுத்தும் பங்களாதேஷ், பஹ்ரைன், இலங்கை, மியான்மர் உள்ளிட்ட 13 நாடுகளைச் சேர்ந்த தடுப்பூசி திட்ட மேலாளர்களுக்கு இந்தியாவில் பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். எல்லைப்பகுதியில் சீனா மோதல் போக்கை கடைபிடித்தால் இந்தியாவும் தக்க பதிலடி கொடுக்கும் என விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் RKS பதூரியா கூறியுள்ளார். ஜோத்பூரில் டெசர்ட் நைட் 19 என்ற பெயரில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் விமானப்படைகளின் கூட்டு பயிற்சியின் இடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள இந்திய விமானப்படை தயாராக உள்ளது என்றார். இந்தியா பிரான்ஸ் கூட்டு பயிற்சி எந்தவொரு நாட்டிற்கும் எதிரானது அல்ல என்றும், இரு நாடுகளின் போர்த்திறன் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதற்காக நடத்தப்படுவதாகவும் அவர் கூறினார். பிரான்ஸ் நாட்டிடமிருந்து வாங்கப்படும் ரஃபேல் போர் விமானங்களில் இதுவரை 8 விமானங்கள் இந்தியா வந்துள்ளதாகவும், இம்மாத இறுதிக்குள் மேலும் 3 விமானங்கள் வந்து சேரும் என்றும் அவர் தெரிவித்தார்.
தேசிய வாக்காளர் தினமான நாளை டிஜிட்டல் வாக்காளர் அடையாள அட்டையை தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்ய உள்ளது. தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பல்வேறு புதிய நடைமுறைகளை அறிமுகப்படுத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக மின்னணு வடிவிலான வாக்காளர் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்படுவதாகவும், வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்த்த வாக்காளர்களுக்கு இந்த வசதி கிடைக்கும் என்றும் தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ள செல்போன் எண்ணை பதிவு செய்த பழைய வாக்காளர்களுக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் மின்னணு வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் வலைதளங்களிலிருந்து இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மின்னணு அட்டையில் வாக்காளரின் பெயர், வரிசை எண், பாகம் எண் மற்றும் புகைப்படம் இடம்பெற்றிருக்கும் எனவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். மழைநீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்க நதிகள், ஓடைகளின் குறுக்கே 1000 கோடி ரூபாய் செலவில் தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் ஆனைமலை மற்றும் வால்பாறை பகுதிகளில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் பேசிய அவர், கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலையை 150 ரூபாயாக உயர்த்தி வழங்குமாறு அண்மையில் தாம் பிரதமரை சந்தித்தபோது கோரிக்கை விடுத்திருப்பதாக கூறினார். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மாநில அரசால் தற்போது வழங்கப்பட்டு வரும் 6 கோடி ரூபாய் இனி 10 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக ஆட்சியில் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை மதுரவாயலை அடுத்த அடையாளம்பட்டு பகுதியில் நடைபெற்ற மக்கள் கிராம சபை கூட்டத்தில் பேசிய அவர், தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் மழை பாதிப்பு காரணமாக பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் துயருற்றிருப்பதாக தெரிவித்தார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக பணியாற்றும் இயக்கம் திமுக என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு மாற்றி அமைக்கப்படும் என அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். திருப்பூரில் தொழிலாளர்களிடையே கலந்துரையாடிய அவர், அனைத்து வகை தொழிலாளர்களுக்கும் அரசால் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்றார். பெரும் தொழிலதிபர்களுக்கான கடன் தள்ளுபடி செய்யப்படும் வேளையில் ஏழைகளின் கடனை தள்ளுபடி செய்வதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளின் தரைத்தளத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு ஒதுக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா தெரிவித்துள்ளார். இந்த வீடுகளின் கட்டுமானப் பணிகளை ஆய்வு செய்த அவர், பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார். இந்த திட்டத்தின் கீழ் 400 சதுரடி பரப்பில் கட்டப்படும் வீடுகளில் படுக்கை அறை, சமையலறை, நவீன கழிவறை உள்ளிட்ட வசதிகள் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு போக்குவரத்துக் கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கான பண பயன்களை செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு வழங்கினார். கோவில்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், திருநெல்வேலி மண்டலத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 434 பேருக்கு 88 கோடியே 58 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டுள்ளது என்றார். இருவரிச் செய்திகள். போர்ச்சுகல் நாட்டின் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கோவிட் கட்டுப்பாடுகளுடன் இன்று நடைபெறுகிறது. வாக்குப்பதிவை ஒட்டி அந்நாட்டில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் கோவிட்-19 தொற்றுக்கான தடுப்பூசி செலுத்தும் பணி தலைநகர் டாக்காவில் வரும் 27ஆம் தேதி தொடங்குகிறது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக சாலை மற்றும் விமான போக்குவரத்து பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை பயன்படுத்தி இயற்கை விவசாயம் மேற்கொள்வதற்கான புதிய முறையை மத்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சி கவுன்சிலின் மத்திய இயந்திர பொறியியல் ஆராய்ச்சி மையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள்.
ஒலிம்பிக் வீரர்களுக்கான விளையாட்டுப் பயிற்சிகள் தொய்வில்லாமல் நடைபெறுவதற்கான முயற்சிகளை இந்திய விளையாட்டு ஆணையம் மேற்கொண்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கேரளா மற்றும் கோவா அணிகள் தலா ஒரு கோல் அடித்ததால் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் அணி ஹைதராபாத் அணியையும், பெங்களூரு அணி ஒடிசா அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புப் படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை 15,37,000க்கும் மேற்பட்டோருக்கு கோவிட்-19 தொற்றுக்கான தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடல்கூண்டு மீன் வளர்ப்பு, பாசி வளர்ப்பு மூலம் மீனவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 1000 கோடி ரூபாய் செலவில் தடுப்பணைகள் கட்டப்பட்டு மழைநீர் சேமிக்கப்படுவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக ஆட்சியில் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.